இந்த ரோகிணி பண்ற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் விஜயா ரோகிணியை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாலும் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தேவீங்க. இங்க ராணி சொன்ன விஷயத்தை கேட்டீங்க முத்துவும் மனோஜ் பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாக்குறாங்க. இங்க ரோகிணிக்கோ தலையில இடி விழுந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா, அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் அரண்டு போய் நிக்கிறாங்க. ஆனா இங்க முத்துக்கோ பயங்கரமா கோவம் வருது. பார்த்த இடம் பொண்டாட்டி பண்ண வேலைய இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாது. இந்த ஷோரூம் வந்துட்டு அப்பாவோட தானே, இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது அப்பாதான். முதல்ல எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜராணியை பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, மரியாதை என்கிட்ட சொன்ன விஷயத்தையெல்லாம் வந்து எங்க வீட்டுல சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பா நானே வந்துட்டு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப ராஜராணியும் பாத்தீங்கன்னா இல்லன்னா நாங்க வந்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வராங்க. இங்க வீட்டுக்கு வந்த முத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சத்தம் கேட்டீங்க ரவி, ஸ்ருதி, மீனா, அண்ணாமலை, விஜயான்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹாலுக்கு வராங்க. அப்ப விஜயா இருந்துட்டு எதுக்குடா வந்துட்டு கத்திட்டு இருக்க, ஏதாவது ஒரு 7:30 கூட்டிட்டு இருப்பியா, இப்ப என்னத்த வந்துட்டு பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு நீங்க தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்தீங்களா ஒரு மருமக, அவங்கள பத்திர பஞ்சாயத்து தான் அப்படின்னு சொல்லவும், பின்னாடியே பாத்தீங்கன்னா மனோஜ் ரோஹிணி வராங்க. எங்க விஜயாக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியல. உடனே ரோஹிணி பார்த்து என்னடி சொல்றான் இவன், இப்ப என்னடி வந்துட்டு 7:30 கூட்டிட்டு வந்த, நீல வந்துட்டு அடங்கவே மாட்டியா, ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்துட்டு வீட்டுக்குள்ள பண்ணிட்டே இருப்பியா, டே மனோஜ் என்னடா பண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா ராஜாவும் அணி வராங்க. அதை பார்த்துட்டு விஜயா, டேய் இவங்க வந்துட்டு ஷோரூம்ல தானே வேலை செய்யறாங்க, அவங்கள எதுக்கடா வந்துட்டு மனோஜ் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்புறம் ரவி இருந்துட்டு டே முத்து என்னடா ஆச்சு, எதுக்காகடா வந்துட்டு இவங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மீனா இருந்துட்டு என்னங்க பணத்தை வந்துட்டு யார் எடுத்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு ஆமா மீனா, அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி தெரிஞ்சா நீயே வந்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருவே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து என்னடா சொல்ற, யாரோட அந்த பணத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா நான் சொல்றதை விட நீங்களே வந்துட்டு அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராணி கிட்ட வந்து போனை வாங்கிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. இங்க ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா அந்த போனை வாங்கி எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப முத்து வந்துட்டு எதுக்கு வந்துட்டு சும்மா நிக்கிறீங்க, நீங்க வந்து எங்கிட்ட என்ன சொன்னீங்களோ அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆணி இருந்துட்டு அன்னைக்கு ஷோரூம்ல வந்துட்டு எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டு இந்த அக்கா வந்துட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க, ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் என்னையும் வந்துட்டு காஃபி வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. எனக்கு என்னமோ அக்கா மேல வந்துட்டு சந்தேகமாவே இருந்துச்சு, அவங்க வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. அதனால நான் வந்துட்டு வெளியில போகாம அங்கேயே நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அக்கா தான் வந்துட்டு அங்க உள்ள ராக்கர்ல போயிட்டு பணத்தை எல்லாம் வந்து எடுத்தாங்க. நான் கூட நினைச்சேன் எதுக்கு வந்துட்டு இவங்க பணம் தானே, எதுக்காக இப்படி பயந்து எடுக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க பாட்டுக்கு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க பேக்ல வச்சுட்டு உடனே வந்துட்டு ஏதோ சிசிடிவி கேமரா வந்து ஆஃப்ல இருந்திருக்கும் போல இருக்கு, அதையெல்லாம் வந்துட்டு ஆன் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பவே வந்துட்டு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அப்ப அண்ணனுக்கு தெரியாம தான் அக்கா வந்துட்டு இந்த காசு எடுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்துச்சு. அதனால நடந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்துட்டு போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா நாங்கள் தான் வந்துட்டு நைட்டெல்லாம் அந்த ஷோரூமில் தங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஏதாவது பணத்தை காணோன்னா ஒரு வேளை எங்களை வந்துட்டு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுத்து வச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உபயோகமாக போயிடுச்சு. ராணி சொன்னதை கேட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டு இப்படி ரோகிணியை மறைச்சு பார்க்குறாங்க. இங்கே விஜயாக்கோ பயங்கரமாக கோவம் வருது. என்னடி இதெல்லாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்துட்டு ஷோரூம் பணத்தையும் வந்துட்டு திருடுற அளவுக்கு நீ வந்துட்டியா, இத்தனை நாளாக வந்துட்டு பொய் பித்தலாட்டான்னு சொல்லிட்டு இல்லாத ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருந்த, இப்போ என்னடானா வந்துட்டு என் பையன் கடையிலேயே வந்துட்டு பணத்தை திருடுற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. டேய் மனோஜ் என்னடா இது, இவன் அந்த பணத்தை திருடுறது வந்து உனக்கு முன்னாடியே தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா எனக்கே வந்துட்டு இப்பதாமா தெரியும், இந்த ரோகிணி வந்துட்டு எங்கிட்டே வந்துட்டு எதுவுமே சொல்லலாமா, நான் கூட வந்துட்டு பணத்தை காணான்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் பாத்துறேன், அப்ப கூட இந்த ரோகிணி வந்துட்டு ஒரு வார்த்தை கூட வந்துட்டு சொல்லவே இல்லை பாரு, அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்ப கூட வந்துட்டு இந்த ரோகிணி வாய் திறந்து உண்மையை சொல்லவே இல்லை, இவனால நான் வந்துட்டு எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டேன், இந்த ரோகிணி வந்துட்டு இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கலாமா, எனக்கே வந்துட்டு இது அதிர்ச்சியாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரவி இருந்துட்டு ஏண்டா முத்து, இவங்க மேல வந்துட்டு திருட்டுப்பழி சுமத்தும் போதே வந்துட்டு இவங்க பணம் திருடல அன்னிதான் திருடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காமிச்சிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்காக வந்துட்டு இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்புறம் அணி இருந்துட்டு வக்கீல் தான் வந்துட்டு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாரு, இவங்களே தப்பு செஞ்சுட்டு எங்க மேல வந்துட்டு பழைய தூக்கி போட்டாங்கல்ல, அப்ப எங்களுக்கு கோவம் வராத அண்ணன், அந்த கோவத்துலதான் வந்துட்டு இவங்க கிட்ட நாங்க பணம் வாங்கணும், வக்கீல் தான் வந்துட்டு இவங்களெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது, இவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும், அதனால இப்படி எல்லாம் பண்ணுனாதான் வந்துட்டு அவங்க கிட்ட பொருளும் பணமும் கேட்டு வாங்க முடியும், இதெல்லாம் அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அதனாலதான் நானும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்களே வந்துட்டு யாரும் இல்லாம தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், இவங்க கிட்ட நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் வந்துட்டு இந்த கடையிலேயே வேலைக்கு சேர்ந்தோம், இவங்க 2 பேத்தையும் நாங்க வந்துட்டு முதலாளியா கூட வந்துட்டு நினைக்கல, கூட பிறந்த அக்காவும் அண்ணாவும் தான் நினைச்சோம், அப்படி இருக்கும்போது இவங்களே வந்துட்டு எங்க மேல திருட்டு பழி சுமத்திட்டாங்கல்ல, நானும் அவரும் சரி இந்த கடையில வந்துட்டு நேர்மையா உழைச்சோம், ஏன் நைட் எல்லாம் வந்துட்டு நாங்க இங்க தங்கி இருக்கோம், நாங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், அப்படி எல்லாம் இல்லாம நாங்க உண்மையா தானே இருந்தோம், அப்படி இருக்கும்போது எங்க மேலேயே வந்துட்டு திருட்டு பழி சுமத்திட்டாங்கல்ல, நாங்க வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் அந்த கடையில வந்துட்டு வேலை செஞ்சோம், அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவங்களே
அந்த பணத்தை திருடிட்டு எந்த சம்மந்தமும் இல்லாத எங்க மேல வந்துட்டு பழிய போட்டாங்கல்ல, அப்ப எங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு கோவம் வரும். அதனாலதான் வந்துட்டு நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா இருந்துட்டு அதுக்காக என் பையனை வந்துட்டு மிரட்டி காசு பொருள் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப முத்து இருந்துட்டு இதுல அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்றதுக்கு தூண்டி விட்டதே வந்துட்டு இந்த பார்லர் அம்மா தானே. நேர்மையா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க மேல இந்த மாதிரி திருட்டு பழி சுமத்தினா அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க கட்டிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு காரணமே வந்துட்டு பார்லர் அம்மா தானே. சொந்த கடையிலேயே வந்துட்டு திருடி இருக்குது. அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி மனோஜ் கிட்டே நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கு. இந்த பார்லர் அம்மா பண்ண தப்புக்கு இந்த மனோஜ் தான் வந்துட்டு மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துட்டு என்ன ரோகிணி இதெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நடந்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று நைட் பேசிட்டு இருக்கும் போது கூட வந்து பணத்தை யார் எடுத்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்ப கூட வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்படியே வந்துட்டு சொந்த கடையிலேயே வந்துட்டு யாராவது திருடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் கேட்டீங்க ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அசிங்கமா இருக்குது. பத்தாவதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு ஆமா ரோகிணி நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு சீப்பா நடந்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு எத்தனையோ வந்துட்டு போய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா அதை விட இப்ப நீங்க பண்ணது ரொம்பவே வந்துட்டு ஒஸ்ட். பாத்தியாடா ரவி, நேற்று நைட்டு நம்ம எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கூட ரோகிணி எதுவுமே தெரியாத மாதிரி எந்த அளவுக்கு கிளவரா நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நாடகம் நடிக்கிறவங்கள வந்துட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. அப்ப ரவி இருந்துட்டு ஆமா அண்ணே நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு நடந்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் மனோஜ், இது தேவையில்லாம அவன் தான் இதுல வந்து மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்தான். அப்படித்தான் வந்துட்டு பணத்தை எடுத்தீங்க. அட்லீஸ்ட் மனோஜ் கிட்டையாவது சொல்லி இருக்கலாம்ல. உங்களால வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு இருக்கான். எந்த தப்பு செய்யாத மனோஜ் மேல வந்துட்டு எந்த அளவுக்கு கேவலமான ஒரு பழிய போட்டாங்க. அப்ப கூட வந்துட்டு உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு மனசே வரலையா நீ. அப்ப அண்ணாமலை வந்துட்டு என்னம்மா ரோகிணி இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்க. அந்த ஷோரூமை வந்துட்டு நீயும் மனோஜ் தானே பாத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்காகமா வந்துட்டு அவனுக்கே தெரியாம வந்துட்டு இந்த பணத்தை எடுத்த. உனக்கு ஒருவேளை பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மனோஜ் கிட்ட கேட்டே எடுத்திருக்கலாம். இல்லைன்னா எங்கிட்டயாவது நீ சொல்லி இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு வந்துட்டு யார்கிட்டயுமே சொல்லாம வந்து பணத்தை எடுத்ததும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது கூட வந்துட்டு நீ ஒரு வார்த்தை கூட உண்மையை சொல்லாம எப்படிமா இருந்த. அப்ப விஜயா இருந்துட்டு என்னங்க ஆளாளுக்கு வந்துட்டு இவகிட்ட வந்துட்டு பூச்சின்னு கேள்வி கேட்டுருக்கீங்க. இவளையெல்லாம் வந்துட்டு வீட்டிலேயே வச்சிருக்க கூடாது. எப்ப இவ முதல்ல மலேசியக்காரி இல்ல அப்படிங்கிற உண்மை வெளியில தெரிஞ்சதோ அப்பவே வந்துட்டு நான் இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினேன். ஆனா நீங்க தான் வந்துட்டு என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. ஆளாளுக்கு வந்துட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்தை வாங்கி இவளை வீட்டுக்குள்ள உட்கார வச்சீங்க. பத்தாவதுக்கு அத்தை வேற வந்துட்டு இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நடு வீட்டுல வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப பாத்தீங்கல்ல இவ வந்துட்டு எந்த அளவுக்கு கேடு கட்டவளா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏண்டி உன் மனசுல நீ வந்துட்டு என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக நீ வந்துட்டு என் பையனோட வாழ்க்கையை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நாசம் பண்ற? இப்ப உன்னால வந்துட்டு ஊர் பேர் தெரியாத எவ்வளவோ முன்னாடி வந்துட்டு என் பையன் அசிங்கப்பட்டு நிக்கிறான். ஆனா நீ என்னடனா வந்துட்டு பணத்தை திருடிட்டு ஜாலியா வந்துட்டு ஊர் சுத்திட்டு இருந்திருக்கியா? சொல்லுடி எதுக்காக நீ வந்துட்டு அந்த பணத்தை திருடுன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப மனோஜ் வந்துட்டு சொல்லு ரோகிணி அம்மா கேக்குறாங்கல்ல 3 லட்சத்தை வந்து திருடி இருக்க, எதுக்காக வந்துட்டு அவ்வளவு பணத்தை எடுத்த, அப்படி என்ன உனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு சொல்லுமா அவ்வளவு பணம் வந்துட்டு உனக்கு எது தேவைப்பட்டுச்சு, எதுக்காக வந்துட்டு அந்த பணத்தை எடுத்த, என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்படி ஆளாளுக்கு இங்க கேள்வி கேட்கவே இங்க ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல. ஐயோ இந்த ராஜா ராணி வந்து நம்மளை வந்து இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே. இப்ப வீட்டுல ஆளாளுக்கு வந்துட்டு இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா இப்ப நம்ம என்ன பதில் சொல்லி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரு முடிச்சிட்டு இருக்காங்க. இங்க விஜயாக்கோ பயங்கரமா கோவம் வருது. அவ எப்படிங்க சொல்லுவா? அவ என்ன 1-2 திருட்டுத்தனமா பண்ணிருக்கா, அதை தூக்கி இதுல இதை தூக்கி அதுலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய் வச்சிருக்கா. மூட்டையா பொய் வச்சிருக்கல. அதான் வந்துட்டு அதுல இருந்து என்னத்த ஊத்து விடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம இவ்வளவு தூரம் கேட்டு வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறான்னா அப்ப என்ன திருட்டுத்தனம் பண்றதுக்காக வந்துட்டு அந்த பணத்தை திருடுறான்னு சொல்லி தெரியல. இதுக்குதான் வந்துட்டு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இவெல்லாம் வந்துட்டு ஷோரூம்க்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொன்னப்ப எல்லாரும் வந்துட்டு என்னதான் வந்துட்டு வில்லி மாரி பாத்தீங்க. இவ பாத்தீங்கல்ல என் பையனை வந்துட்டு நிம்மதியா வந்துட்டு ஒரு தொழில கூட பண்ண விட மாட்டேங்கிறா. ஏற்கனவே என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அடுத்தது தொழிலே வந்துட்டு நாசம் பண்ணிட்டு அவனை வந்து ஒண்ணு இல்லாத மாதிரி மூலையில உட்கார வைக்காம வடங்க மாட்டா. அதுக்கு தாண்டி இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது. இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள உன்னை உட்கார வச்ச அப்படின்னா இந்த குடும்பமே வந்துட்டு ஒண்ணுத்துக்கு இல்லாம போயிடும். மறியேறி இந்த வீட்டுக்கு வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா ரோகிணி பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு விஜயா நீ கொஞ்சம் அமைதியா ஒன்னும் வந்துட்டு இதையே பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க இப்பவும் வந்துட்டு நீங்க சொல்றத வந்து நான் அமைதியா கேட்டுட்டு போய் நினைக்காதீங்க. ஒவ்வொரு டைமும் நீங்களும் வந்துட்டு இவளை வந்துட்டு மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இவ என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கல்ல. இப்ப என்ன திருட்டுத்தனம் பண்றதுக்காக அந்த பணத்தை திருடுனான்னு சொல்லி தெரியல. நாளைக்கே வந்துட்டு பணத்துக்காக என் பையனை வந்துட்டு இவ கொலை பண்ண மாட்டான்னு சொல்லி என்ன நிச்சயம். இவனால வந்துட்டு என் பையனை என்னால இழக்க முடியாது. இனி ஒரு நிமிஷம் கூட இவ வீட்டுல இருக்கவே கூடாது. யாராவது என்ன எதிர்த்து பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா அடிச்சு வெளியில தள்ளி விடுறாங்க. இந்த ரோகிணி பண்ற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் விஜயா ரோகிணியை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் சொல்லி தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்குள்ள